கலப்படம் செய்யப்பட்டதாக கூறப்படும் தனியார் பால் மாதிரி தமிழக அரசு சார்பில் புனே ஆய்வு மையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அவற்றை ஏற்றுக்கொண்ட அந்த நிறுவனம் விரைவில் ஆய்வு செய்யும் பணி தொடங்கும் என தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக எமது டெல்லி செய்தியாளர் அரவிந்த் தரும் நேரடி தகவல்களை கேட்கலாம். அரவிந்த், சொல்லுங்க, தமிழக அரசு அனுப்பி வைத்த பால் மாதிரி புனே ஆய்வு மையத்திற்கு எப்போது வந்து சேர்ந்தது? அதற்கான ஆய்வு பணி எப்போது தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது? தமிழகத்தில் பாலில் கடப்படம் நடப்பதாக தமிழக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இந்நிலையில் தந்தி டிவிக்கான அந்த கேள்விக்கான பதில் நிகழ்ச்சியில் இந்த பால் மாதிரிகளை விரைவில் புனே பப்ளிக் ஹெல்த் லெபார்டரி எனப்படும் பொது சுகாதார ஆய்வு மையத்திற்கு அனுப்ப இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இன்று காலை நாம் புனே பொது சுகாதார ஆய்வு மைய அதிகாரிகளிடம் பேசியிருந்தோம். அவர்கள் நேற்று மாலை சரியாக 4 மில்க் சாம்பிள்ஸ், அதாவது 4 பால் மாதிரிகள் தங்களுடைய ஆய்வு மையத்திற்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும், இந்நிலையில் அந்த பால் மாதிரிகளை மைக்ரோபயாலஜி எனப்படும் ஆய்வுக்கு உட்படுத்த இருப்பதாகவும், அதற்கு முதற்கட்டமாக தற்போது அந்த பால் மாதிரிகளை இன்குபேஷன் எனப்படும் ஒரு 0 to 4.5 டிகிரி செல்சியஸில் அந்த பால் மாதிரிகள் தற்போது பிரிசர்வ் செய்யப்பட்டு வருவதாகவும், இந்நிலையில் விரைவில் அந்த மைக்ரோபயாலஜி எனப்படும் அந்த ஆய்வு நுண்ணுயிரியல் ஆய்வானது விரைவில் தொடங்கப்படும் என அந்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக இந்த ஆய்வானது சுமார் 10 நாட்களுக்கு நடைபெறும் எனவும், சரியாக ஒரு 10 to 15 நாட்களுக்குள் இந்த ஆய்வுக்கான அந்த முடிவுகள், அந்த ரிப்போர்ட் ஆனது, ஆய்வு அறிக்கையானது வெளியிடப்படும் எனவும் அந்த அதிகாரிகள் தற்போது நமக்கு தகவலாக தெரிவித்துள்ளனர். இப்போ தமிழக அரசு அனுப்பி வைத்திருக்கக்கூடிய இந்த பால் மாதிரி புனே ஆய்வு மையத்திற்கு மட்டும்தான் அனுப்பப்பட்டிருக்கிறதா, அல்லது வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆய்வு மையத்திற்கும் பால் மாதிரி அனுப்பப்பட்டிருக்கிறதா? தற்போது புனே பப்ளிக் ஹெல்த் செக்ரட்டரி அந்த ஆய்வு மையத்தின் இயக்குனர் டிடி பாஸ்கர் அவருடைய அலுவலகத்தில் தான் நாம் பேசியிருந்தோம். அவர்தான் தற்போது நமக்கு இந்த தகவலை கொடுத்திருக்கிறார். அதாவது அவர்களுடைய ஆய்வு மையத்திற்கு நேற்று மாலை 4 பால் மாதிரிகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. தற்போது விரைவில் அந்த மைக்ரோபயாலஜி எனப்படும் அந்த எக்ஸாமினேஷன் துவங்கி இருக்கிறது என்பதுதான் அவர் தற்போது நமக்கு கொடுத்த தகவலாக இருக்கிறது. இந்நிலையில் வேறு எந்தெந்த ஆய்வு மையத்திற்கு அவர்கள் பால் மாதிரிகளை அனுப்பியிருக்கிறார்கள் என்பது தொடர்பான தெளிவான பதில் இல்லை. ஆனால் குறிப்பாக இது போன்ற அரசின் அந்த தற்போது புனே பப்ளிக் ஹெல்த் லெபார்டரி எனப்படுவது அரசின் ஒரு ஆய்வு மையம். எனவே தற்போது இவர்கள் அரசின் ஆய்வு மையத்திற்கு தான் முதலில் அனுப்பியிருக்கிறார்கள். அந்த அரசின் ஆய்வு மைய முடிவுகள் தான் ஒரு கிரெடிபிள் ரிப்போர்ட்டாக அனைத்து தரப்பிலுமே பார்க்கப்படும். எனவே தற்போதைய நிலையில் அவர்கள் அரசு கையில் இருக்கும் அந்த ஆய்வு மையத்திற்கு தான் இந்த பால் மாதிரிகளை அனுப்பியிருக்கிறார்கள். இன்றே அந்த மைக்ரோபயாலஜி எனப்படும் அந்த எக்ஸாமினேஷன் ஆனது துவங்கி இருக்கிறது. குறிப்பாக 48 மணி நேரம் இந்த இன்குபேஷனில் வைக்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் நமக்கு தந்த பதிலாக இருக்கிறது. இந்நிலையில் ஒரு 10 நாட்களுக்குள் இந்த ஆய்வு மைய முடிவுகளானது, இந்த ஆய்வின் முடிவுகளானது இன்னும் 10 நாட்களுக்குள் வெளியிடப்படும் என்பதுதான் அந்த ஆய்வு அதிகாரிகளின் நமக்கு அளித்த பதிலாக உள்ளது.